ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டை பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். மீன் அப்படியே ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே ஹயாங்ஸுங்கிற மாரி பயட்டில் கட்ட அந்த சாட்டையை பிரேக் பண்ணபடி இன்னொரு பவர் வந்துருக்கும். அந்த பிளேஸில் விச்சஸ் வந்துருப்பாங்க. அதாவது நம்ம கிம்மோட சிஸ்டர் என்ட்ரா இருப்பாங்க. என்ட்ராகி டேயின் ஜிமினாவையும் நோட் பண்ணிவிட்டு அவங்க விச்சில் அவங்க பயங்கரமாக மேஜிக் பவர்லாம் போட்டு வீமினை டார்கெட் பண்ணி ஃபைட் பண்ணி அந்த பிளேஸில் அட்டாக் பண்ண வந்த லெண்டா கூட வந்த சோல்ஜர்ஸ் அவ்வளோ வெறியும் கில் பண்ணிவிட்டு லெண்டாவையும் கில் பண்ணுற அளவுக்கு அந்த சாட்டை லெண்டா ஒரு சாட்டை வச்சு அடிக்க வந்துருப்பில் அட்டை வச்சு பயங்கரமாக பனிஷ் பண்ணி அடித்து டெட் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம வீமீனோட ஆன்ட்டி வீமீனை சேஃபாக அவங்களோட கிங்டமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. ஏடா அப்படியே அவள்கிட்டையும் லெண்டா சொன்னால் தீயா டென்ஷன் ஆகி நீலாம் இருக்கிறதுக்கு சாகலான்ட்டிங்கிற மாதிரி லெண்டாவை கில் பண்ணிடுவா. இந்த மாதிரி கில் பண்ணதை பார்த்துட்டு ஐயோ ஒருத்தட்டு இன்னொருத்தட்ட வந்துட்டாங்க, ஈஸியாக லெண்டாக்டர்ன்ட்டு நம்ம பிளேஸ்க்கு தூக்கிட்டு போயிடலாம்னு நினச்சா இப்போ அந்த கிம்மோட சிஸ்டர் தேவையில்லாமல் ஏன் இதில் என்ட்ராகிறா, இப்போ அவளோட கிங்டம்க்குள்ள நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம வீமீனோட கிங்டமை தான் காட்டுது. வீமீன் அப்படி பயத்துலேயே அந்த கிங்டம்குள்ள என்றானா அங்கே இருக்கிற பீப்புள் சோல்ஜர்ஸ் அவ்வளோ விரும்பி வீமீனுக்கு போட் பண்ணப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி போட் பண்ணப்படி இருந்தால் இப்போ கரெக்டாக நம்ம வீமீனுக்கு ஒரு ரூமில் கொண்டு வந்து விட்டு வீமீனுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு மில்க் ஷேக்குங்கிற மாதிரி எடுத்து வர சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வீமீன் சாப்பிட்ட பொசிஷன்லேயே அப்படியே நம்ம ஆன்ட்டி, அதாவது நம்ம டேயோட ஆன்ட்டியை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் யார் மட்டும் இல்லை, கரெக்டான டைட்டில் எங்களை சேவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஜங்குக்கு கிங்டம் சேர்ந்த பர்சன்டா, ஆனால் இது ஜங்கு கிங்டம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை அந்த கிங்டமில் உள்ள பர்சன்ஸாக இருக்குமோங்கிற மாதிரி திங்கிங்களை எப்படி கேட்க அவங்கள பற்றி பேசாதுங்க. அவங்க ரொம்ப மோசமான பர்சன்ஸ். வேம்பையர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேட் பர்சன்ஸ். அவங்க தான் என்னோடய பிரதரோட லைஃபே அழிச்சிட்டாங்க. அவங்கள பற்றி பேசாதீங்கிற மாதிரி சொல்லவும் உங்களோட பிரதரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம், என்னோடய பிரதரோட லைஃப் மொத்தமாக டேமேஜ் ஆனதும் இந்த கிங்டம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம். அவங்களால தான் என்னோடய பிரதர் டெட் ஆகிட்டான், கில் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப கோவத்தில் பயங்கரமாக பனிஷ் பண்ணி பயங்கரமாக தீட்டிட்டு வீமியோட ஃபேஸை கப்பனப்படி உங்கள் டேடோட பிக்கை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இவ்வளோ நேரம் நார்மலாக ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காங்கிற மாதிரி ரசித்து கேட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க டேடோட பிக்கை பார்க்குறீங்களான்றதோட அப்படியே ஃப்ளோரில் அவ்வளோத்தி துப்புறாங்க. டேடா, எங்களுக்கு ஒரே ஒரு டேடு மட்டும்தான் தெரியும், எங்கள் ஜின் டேட். அவங்க டேட் அண்ட் மாம் அவங்க மட்டும்தான் எங்கள் லைஃப்பில் இருக்காங்க. அவங்கள தான் நாங்கள் எப்போது பார்த்துட்டு இருந்தோமே, அவங்க கிட்ட இருந்துட்டா இந்த லேடி எங்களை தூக்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபேக்காக வேறு 2 பேரும் கிரை பண்ணுறத பார்த்துட்டு உங்களோட ரியல் டேடா சொன்னேன். ரியல் டேடா? இந்த டேடோட இந்த கிங்டமோட கிங் தான் உங்களோட டேட் தெரியுமா? நான் உங்கள் டேடோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போனா நம்ம ஜங்குக்கு சொன்னது, சுகா சொன்னது, ஜின்னு சொன்னதுலாம் லைட்டாக ரீக்கப் ஆகுது. மாம் வந்து வேம்பையர், ஆனால் டேடு வந்து விச் இல்லை. அந்த மொமெண்ட் திங்க் ஆகி ஜங்குக்கோட கிங்டமில் நம்ம மாம் இருந்தாங்க, இப்போ இருக்கிற கிங்டம் நம்ம டேடோட கிங்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆமாட்டையாங்க சொல்லுடா நம்ம விச்சா வேம்பையாராட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அட்டாட்டா எனக்கும் சரியாக தெரியல. நம்ம விச்சா வேம்பையரா பார்க்க நம்ம விச்சு மாதிரியும் தெரியல, வேம்பையர் மாதிரியும் தெரியல, ஹியூமன் மாதிரி தான் இருக்கிறோம், ஏன்டா நம்ப மாட்டாக்குறாங்க அதாண்டா எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக ஒரு பிக் எடுத்து கொண்டு வந்து வீமீன் கிட்ட வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சோம் அது நம்ம டேயோட டேடும் டேயோட மாமும் இருக்கிற பிக்கு தான், வீமீனோட பேரண்ட்ஸ் இருக்கிற பிக்கு தான். ஐ சூப்பராக இருக்காங்க. டேடாங், இந்த பசண்ட பார்க்க சொல்ல ஒன்றே மாதிரி இருக்குது, இந்த பசண்ட பார்க்க சொல்ல என்னைய மாதிரி இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி டேடா பார்க்க சொல்ல டே மாதிரி இருக்குதா, மாமா பார்க்க சொல்ல ஜிம்னா மாதிரி இருக்குதா. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பேரண்ட்ஸை நம்மளே மாதிரி இருக்கிறாங்க க்யூட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேரண்ட்ஸ் மட்டும்னோட நம்மளும் இருப்போம் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி டீட்டிட்டு இவங்க தான் எங்களோட பேரண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் இவங்க தான் அவங்களோட பேரண்ட்ஸ், இவர் தான் அவங்களோட டேட், இவங்க தான் அவங்க மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட கிங்டம்க்கு வந்துட்டீங்க, இது உங்களோட கிங்டம், இதுக்கப்புறம் இந்த கிங்டமே இங்கே இருக்க பீப்புள்ஸையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
ஐயோ! ச்சே! இந்த மாரி ஒர்க்கு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க ஜங்குகோட கிங்டம்லேருந்து தப்பிச்சு ஹியூமன் வேர்ல்டுக்கு போனோம். மறுபடியும் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய கிங்டம நீங்க பாட்டுக்கோங்கிறீங்க. நமக்கெல்லாம் கிங்டம் செட் ஆகாது. ஃபீவர் வந்துரும் அப்படிங்கிற மாரி அங்கேருந்து எழுந்து போனா, "அங்க பாரு டயாங், பெரிய பையன் மாரி பேசு. அவன விட நீ தான் ஏஜ்ல அதிகம்." "என்ன ஏஜ்ல அதிகமா?" "அவன விட ஒரு 3 மினிட்ஸ் டூ 4 மினிட்ஸ் இல்ல ஒரு 5 செகண்ட் இல்ல ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி தான் நான் இந்த பிளேஸுக்கு போட் ஆகி வந்தேன். அவன் எனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். என்னமோ எனக்கு அங்கிள் ஏஜ் ஆன மாரியும், அவன் பேபி ஏஜ்ல இருக்கிற மாரி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி. டேய் இந்த மாரி பேசுனா, டேய் உன் லுக்கில் பார்க்க சொல்ல அங்கிள் தெரியுறாரு போலுக்குடா. அட ஆன்ட்டி கலாய்க்கிறாங்க. ஜிமீன் சும்மா சொன்னேன் ப்ரோ, டென்ஷன் ஆக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாரி வீமீன் மறுபடியும் ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு, அவங்க ஃபைட் பண்ணுற மூமெண்ட் இவங்களுக்கு பார்க்க சொல்ல சிஸ்டரும் பிரதரும் ஃபைட் பண்ண ஃபீல் தான் வருது. அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணபடி, உன்னோட டாடை கில் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அந்த பர்சன்ட் யாருன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச அந்த பர்சன்ட்டை நான் சும்மா விட மாட்டேன். என் பிரதரை கில் பண்ண பர்சன்ட்டை நான் சும்மா விட மாட்டேனுங்கிற மாரி இந்த மாதிரி கோமானா வீமின் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி நம்ம இங்கே சேஃபாக இருக்கோங்கிறத எப்படி ஹயாங் கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி வீமின் திங்க் பண்ணபடி அவங்களுக்கு கொடுத்த ரூமில் இருந்தால் இப்போ ஜின்னும் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே அடையா ஹவுஸில் தான் இருக்காங்க. ஜின்னுக்கிட்ட இன்னும் நீ எதெல்லாம் மறைச்சி வச்சுருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்க அவர் எல்லா ஸ்டோரியும் இப்போ தான் ஓப்பனாக நம்ம பாய்ஸஸ் கிட்ட சொல்கிறாரு. நம்ம டேயோட மாமையும் டேடையும் கில் பண்ணது உன்னோட அங்கிள் தான். டேயோட மாமோட பிளட்டை எடுக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இதை மட்டும் ஒர்க்கையும் பண்ணியிருக்காரு. இது அவங்க மாம் லாஸ்ட்டில் எழுதின அந்த டைரி அப்படிங்கிற மாதிரி அவர் எதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் சொல்லவும் பாய்ஸஸுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ வேணும்னே தான் நம்ம டேடோட சிஸ்டரை கீல் பண்ணிவிட்டு நான் டேடோட சிஸ்டரை பத்திரமா பார்த்துட்ருக்கேன், அவன் ஹாப்பியாக தான் இருக்கிறா, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம டேடுக்கிட்ட இத்தனை இயர்ஸாக போய் சொல்லிகிட்டு இருந்திருக்காரா. அவருக்கு எவ்வளோ விட்டு இருந்தால் நம்மளோட ஆண்டியை கீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் 4 பர்சன்ஸும் ரொம்ப கோமாக்குறாங்க. சின்னோட பேரண்ட்ஸுமே ஜாக்ஸ் தானே கீல் பண்ணியிருப்பான். அந்த மூமெண்ட்டில் இவங்களும் கோமா இருந்தால் இப்போ நம்ம டேயும் ஜிமினாவையும் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து வேம்பயர் வேர்ல்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே டைம் ட்ராவல் அந்த டெலிபதியான பொசிஷன்லேயும் கரெக்டாக வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளே என்றான்னா இங்கே இவங்க போயிட்டு வந்த அந்த கொஞ்சம் கேப்லேயும் ஜாக்ஸு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிட்டான். கிங்டமில் இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளத்தை பண்ணால் ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் நேராக ஜங்குக்கோட கிங்டம் தான் கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் நோட் பண்ணிவிட்டு அவங்க விச்சி கிங்டமை சேர்ந்த பர்சன்ஸில் அந்த மூமெண்ட்டில் விச்சி கிங்டமை சேர்ந்த பர்சன்ஸ் எப்படி இந்த பிளேஸ்க்குள்ளே வரலாம், அவங்களாம் இங்கே வரக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். கரெக்டாக பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம 6 பர்சன்ஸும் போய் நின்றான். ஜாக்ஸ் என்னெல்லாமா சொல்லிகிட்டு இருக்கான், எங்கே என்னோட சிஸ்டரோட சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜின்னை நோட் பண்ணிவிட்டு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவனை ப்ரொடெக்ட் பண்ணி என்னோடய கிங்டமுக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுருந்தா ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அவனை தொலைச்சிட்டு வந்து நிப்படானுங்கிற மாதிரி ஜின்னை பயங்கரமாக பனிஷ் பண்ணுறாரு, அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு ஆரம் கரெக்டாக ஜின்னுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எந்த பனிஷ்மெண்ட் இருந்தாலும் எனக்கு கொடுங்க டாட், எனக்கு எல்லாமே ஃபஸ்ட்லேயே தெரியும், நீ தள்ளிப்போ, பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு நீ ஆர்டர் போடாத, அப்படி ஒருவேளை நான் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது நீ நினச்சினா என் சிஸ்டரோட சன்ஸ் எனக்கு ஏன் முன்னாடி வந்து நிற்கணும், அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத பாட்டு இங்கே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னுக்கும் ஃபிலிக்ஸுக்கும் ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் ஜெயில் மாதிரி இருக்கும்ல, அந்த கிங் இருக்கிற பிளேஸ்லலாம் ஏதாவது பர்சன்ஸை பிடிச்சிட்டு இருந்தால் போட்டு வைப்பாங்களா அந்த ஜெயில் மாதிரி, ஓகே அந்த மாதிரி ஒரு பிளேஸில் லாக் பண்ணி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நம்ம ஜின்னும் ஃபிலிக்ஸும் ஷாக் ஆனால் ஜேகப்புக்கும் ஆரம்புக்கும் அதை விட பயங்கர ஷாக் ஆகுது. அவங்க எங்களோட மேடுங்கிற மாதிரி பேசுனா வேம்பயருக்கும் விச்சுக்கும் என்னடா மேட் பாண்டிங் வரப்போட்டுங்கிற மாதிரி கோவட்டில் ஆரம்பையும் ஜேகப்பையும் திட்டிட்டு 4 பர்சன்ட்ஸையும் நோட் பண்ணிவிட்டு இன்னும் 2 டேஸுக்குள்ளே எனக்கு டேயும் ஜிமினாவே இங்கே வரணும், இல்லை அவங்க 2% நான் கீல் பண்ணிடுவேங்கிற மாதிரி இப்படி ஆர்டர் போட இதை பார்த்துட்டு ஆரம் ரொம்ப டென்ஷன் ஆகி பேரண்ட்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் பயங்கரமான ஒரு ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கு குயின் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை பெருசாக்காதீங்க, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போ இந்த பிளேஸில் இருந்து டேயும் ஜிமினாவும் மிஸ் ஆகிட்டாங்க, இப்படி தனித்தனியாக ஃபைட் பண்ணி நீ பண்ணியா நான் பண்ணியான்னு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்குற அந்த ஒவ்வொரு செகண்டும் டேக்கின் ஜிமினாவுக்கு தான் ப்ராப்ளம். எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் பரவ பாட்டுக்கலாம், முதல்ல அவங்க 2 பேரையும் சேவ் பண்ணுற ஒர்க்கை பாருங்கள், அவங்கள காப்பாற்றிட்டு வாங்கணுங்கிற மாரி சொல்லிவிட்டு
குயின் அப்படியே நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸ் ஹேண்ட்ஸ்லேயே ஒரு மாதிரி சங்கிலி போட்டுருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, எனக்கு சரியாக தெரியல, நீ தான் இத்தனை இயர்ஸாக ஜிமினாவையும் டேயும் பேபி மாட்டியே ஒரு ஹயாங் மாம் டாட் எல்லா பொசிஷன்லேயும் பார்த்துட்டு இருந்தடா. அடிக்கடி டேயும் ஜிமினாவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தான் சொன்னாங்க. நீ எங்ககிட்ட இருந்து சேவ் பண்ணுறதா திங்க் பண்ணி நீயே ப்ராப்ளத்தில் கொண்டு அவங்கள விட்டுட்டேன். நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், குயிக்காக அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாதபடி அவங்கள கண்டுபிடிச்சி 2 டேஸில் இங்கே கொண்டு வந்து விடு, இல்லைண்ணா என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே ஃப்ரீ பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு பாய்ஸை 6% லெண்டாவோட கிங்டமுக்கு போகிறாங்க. அங்கே ஏதாவது ஜிமினை பற்றி தெரியுமானுங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 டேஸாக நம்ம வீமீனை பற்றி தான் ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம். வீமீனை பற்றி இன்ஃபர்மேஷன் அவ்வளோவா கிடைக்கல. 2 டேஸ் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் கிங்டமுக்கு 6% வராங்க. இந்த மாதிரி 6% வந்துட்டான். டைம் ஆகிட்டுருக்குடே, இன்னும் 1 டேக்கு அப்புறம் ஃபுல் மூன் டே ஆச்சு. நான் என்ன பண்ணேங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயும் நம்ம ஜாக்ஸ் இருந்தால் 1 டே கழிச்சு ஃபுல் மூன் டே வீமீன் இவங்க ஹேண்ட்ஸில் கிடைக்கணும். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். 2 டேஸ் மூவ் ஆயிடுச்சு, நான் சொன்னதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிங் ரொம்ப டென்ஷன் ஆனால் டேயும் ஜிமினாவும் எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஜாக்ஸுக்கு தெரியும்ல அவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு அவன் கிங்கிட்ட பெரிய ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டான். இந்த மாதிரி கிங்கிட்ட பேசுகிறத கேட்டு ஜாக்ஸ் சொன்னதை உண்மைங்கிற மாதிரி திங்க் பண்ணி கரெக்டாக கிங்கோட பிளேஸில் கிங்கோட சீட்டில் உட்காண்டபடி 2 டேஸ் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. அதனால நெக்ஸ்ட் டே உங்கள் 2 வீட்டுக்குமே டெத் டே அப்படிங்கிற மாதிரி உங்களை நாங்கள் இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் விச் கிங்டம் சேர்ந்த பர்சன்ஸ் எங்கள் கிங்டமுக்குள்ளே என்ட்ராக்கி எங்கள் கிங்டமில் உள்ள பிரின்சஸை நீங்கள் இங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போனீங்கல்ல, அதுக்காக உங்களை நாங்கள் கில் பண்ண போகிறோம் பீப்புள்ஸ் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி. இதை எல்லா பிளேஸ்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கடானுங்கிற மாதிரி இப்படி சொன்னால் அது எல்லா கிங்டமையும் மூவ் ஆன் ஆகி கரெக்டாக விமீனோட கட்டுக்கே வருது. இது ஹயாங்ஸ் நம்மளை தேடி ஜங்குக்கோட கிங்டமுக்கு போயிட்டாங்களா? ஓ மை காட், இப்போ என்ன பண்ண? எனக்கு சரியாக தெரிலடா. ஆன்ட்டிகிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்மளை கிங்டம் மட்டும் வெளியே போட மாட்டாங்க. என்ன பண்ணலாங்கிற மாரி இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷனில் இருந்தால் வீமீன் 2 பேருமே ஜின்னுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்மளால தானே ப்ராப்ளம். ஜின்னுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் பெருசாகிடும், நம்மளால் அவர் ஏன் கஷ்டப்படணும், ஃபிலிக்ஸ் ஏன் கஷ்டப்படணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நைட்டு எல்லோரும் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தோம். யாருக்கும் தெரியாமல் கிங்டமில் இருந்து வெளியே வந்துடுவாங்க. நம்ம வீமீன் இந்த மாதிரி வெளியே வந்தால் கரெக்டாக வீமீன் வெளியே வர மூமெண்ட்டுக்கும் அந்த பிளேஸில் ஜாக் சென்றாகிறான். எப்படி இருக்கீங்கடா? கொஞ்சம் இயர்ஸ் ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் மாமி இந்த மாதிரி தான் என்கிட்டேருந்து தப்பிக்கிட்டுக்காக நிறைய பிளேஸில் போய் மறைஞ்சி இருந்தா. ஆனால் லாஸ்ட்டில் அவங்க டெட்டு டே வர சொல்ல முன்னடா நின்னா அதே மாதிரி நிற்கிறீங்கடானுங்கிற மாதிரி ஒரு பவரை போட்டு அப்படி வீமீனை ஃபுல்லாக மயக்கின பொசிஷன்லேயும் அந்த பாலடைஞ்ச குகைக்கு தான் வீமீனை அவன் தூக்கிட்டு போயிருப்பான். கரெக்டாக அந்த பிளேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் மயக்கத்தில் நம்ம ஜிமினாவும் இருந்தால் இன்றைக்கி நம்ம வீமீனோட பேட்டே டேட். அந்த மூமெண்ட்டுக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம ஃபுல் மூன் டே அன்னைக்கும் வீமீனை கில் பண்ணி பிளட் எடுத்துக்கலானுங்கிற மாரி 100% பயங்கரமாக பிளாக் மேஜிக் போட்டு அதுக்கு ஏதோ பவர் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பவர் போட்டுக்கிட்டு இருந்தா ஜாக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கே உன்னோட பிரதர்ஸ் எண்டாக போகிறாங்க, இங்கே ஏன் ஹன்ஸால் இன்றைக்கி நைட் நீங்கள் எண்டாக போகிறீங்க. டைம் ஒரே டைம் தான், மார்னிங் 10 o'clock, நைட்டு 10 o'clock. மார்னிங் 10 o'clock போல் உன்னோட பிரதர்ஸ் 2 பேரும் டெட் ஆகுவாங்க. நைட்டு 10 o'clock போல் நீங்கள் 2 பேரும் டெட் ஆக போகிறீங்கிற மீதி அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இதை எல்லாத்தையுமே மயக்கட்டிலே இருக்கிற நம்ம வீமீனுக்கு நல்லாவே கேட்குது. அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணல, ஆனால் ஜாக்ஸும் அந்த பர்சன்ஸும் பேசுகிறது எல்லாத்தையுமே நல்லா கேட்டுட்டு இருந்துருப்பாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. மார்னிங் நல்லா ஃபுல்லாகிடுச்சு, சன்லைட் ஆகிடுச்சிருச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு நான் என்னோடய பிளாக் மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீ இவங்க மேலே ஒரு பவர் கட்டை மட்டும் போட்டுட்டு இங்கே 2 போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் போட்ட பவர் கட்டில் அவங்க வீக்காக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னும் ஃபிலிக்ஸும் டெட் ஆக போகிறத பார்க்க போகிறேங்கிற மாதிரி ஜாக்ஸ் அங்கேருந்து கிளம்புனான். இப்போ அப்படியே நம்ம டேயும் ஜிமினாவுண்டா 2 பேரும் பக்கத்தில் தான் ஃபுல்லாக பயங்கர பொசிஷனில் படுக்க வச்சுருப்பாங்க. ஆனால் பட் வீமீனுக்கு ஆல்ரெடி ரியாலிட்டிக் பண்ணிருப்பாங்க, ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நமக்கு இன்றைக்கி என்ன டேன்னு தெரியும்ல? எனக்கு தெரியும் ஜிமீன், இன்றைக்கி நம்மளோட 20வது பேட்டு. ஆமாம், எப்போதுமே நம்ம பேட்டை அன்றைக்கி ஒரு மூமெண்ட்டை ரெகுலராக பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளோட பேட்டே நம்ம எல்லா இயரும் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோம் ஜிமீன்.
நான் ஐஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் டேங். நானும் ஐஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் ஜிமின். எப்படி மாடி என்னை சீட் பண்ணாடா? ஓகே, நீ சீட் பண்ணினா நான் நான் வந்து நான் வந்து கோவத்தில் உன்னை பனிஷ் பண்ணுவேன். கண்டிப்பாக நீ என்ன ஃபைட் பண்ணி என்கிட்ட பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு தான் நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தரோட ஃபேஸை ஒருத்தர் பாட்டுட்டு எழுந்த வேகத்திலேயே டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக அழுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு டேயாங். நம்ம ஹயாங்க்கும் நமக்கும் ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி அழுதா. எனக்கு அது சரியாக தெரியல ஜிமின். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. இன்றைக்கி நம்மளோட பேட்டே. ஆனால் இந்த டேட்லேயே இவ்வளோ பெரிய பெயினான மூமெண்ட் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கல. என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஹக் பண்ணபடி பயங்கரமாக கதறி அழுது ஒருத்தரோட ஃபேஸை ஒருத்தர் பாட்டுட்டு இருக்காங்க. எல்லா டைமும் எல்லா பேட்டையோட ப்ராப்ளம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற அந்த பேட்டை இன்றைக்கி ஒருத்தரோட ஃபேஸை ஒருத்தர் பாட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம டெட் ஆக போகிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம டெட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஹயாங்ஸை சேவ் பண்ணிட்டுருணும். நம்ம மேலே போட்டிருக்க பிளாக் மேஜிக் ஸ்மாலாக தான் இருக்குது. ஹயாங் ஒரு பவுடர் நமக்கு கொடுத்தார்ல, அது உங்ககிட்ட தானே இன்னும் இருக்குது. இதோ இண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஃபேன் பேக்கெட்லேருந்து அப்படியே பொறுமையை எடுத்து டேட்டை கொடுக்கவும் அந்த பிளாக் மேஜிக் பவுடர் அப்படியே எடுத்து ஜாக்ஸ் போட்ட பவர் கட்டில் போட அந்த பவர் கட்டு பிரேக் ஆக 2 பேருமே அப்படி எழுந்த பொசிஷன்லேயே நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் எந்த பிளேஸில் லாக் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த பிளேஸ்க்கு தான் கிளம்புறாங்க. மீன் 2 பேருமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு தான் என்ட்ராகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ நிறைய பீப்புள்ஸ் அப்படியே நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் சுற்றி தான் நிற்கிறாங்க. அட்டனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் கில் பண்ணுறதா கிங் ஆர்டர் போட்டிருப்பாரு. இதை ஆரம்பம் ஜாங்கோக்கு நம்ம ஜேகப்பு சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேயும் ஜேகப் ஆரமோட மேட்ஸ் வரையா அந்த மூமெண்ட்டில் நம்ம குயின் கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. நான் அன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கே என்ன பண்ணன்னு தெரியல. டேடா அன்னைக்கு என்ன பனிஷ் பண்ணாரு மாம். அவங்க எங்களோட மேடு மாம். எதையாவது டேடுக்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி அவங்க பிரதர்ஸை கில் பண்ணுற போகிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. டேடுக்கிட்ட சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டை பிரேக் பண்ணு. எங்களோட மேடு இந்த மாதிரி டெட் ஆகிறத எங்களால் பார்க்க முடியாது. அப்புறம் நாங்கள் டேடையே பனிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தான் கிங். இந்த மாதிரி அந்த பிளேஸில் ஜெயிலுக்குள்ளே இருந்து நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் அந்த பிளேஸில் கில் பண்ண போகிற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற அந்த நியூஸ் சோல்ஜர்ஸ் மூலியமாக குயினோட ரூம்குள்ளே இருக்கிற பாய்ஸஸ்க்கு தெரிய வருது. இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதுலாம் வேறு வழி இல்லை. டாடா ஆச்சு யாராச்சு டேடாக இருந்தாலும் சரி, இந்த கிங்டமோட கிங்காக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேனுங்கிற மாரி கோவம் அங்கேருந்து கிளம்புனா, ஜேக்கப்புமே அங்கேருந்து கிளம்புனா, மற்ற 2 பாய்ஸஸுமே அப்படியே ஹாயாங்க என்ன பண்ணாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோங்கிற மாதிரி இந்த மாதிரி கிளம்புனா கரெக்டாக இப்போ அந்த பிளேஸில் பீப்புள்ஸ்க்கு நடுவில் டம் சங்கிலி போட்டு ஒரு மாதிரி டூன் மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஜினியும் ஃபிலிக்ஸையும் டைட்டாக கட்டி வச்சுருந்தோம். என்ன பண்ண ஃபிலிக்ஸ், இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. ஜிமினாவையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம டெட்டாக போகிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாது. பட் என்ன ஜிமினாவையும் கண்டுபிடிக்க முடியலையே, நம்ம என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேசினா எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல. டெட்டாகிட்டு போகிறோம். பட் நம்மளோட பிரதர்ஸை சேஃபாக இருக்காங்களா, எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு பெயினான மூமெண்ட்டில் இருந்தால் அதே பீப்புள்ஸ்க்கு நடுவில் டம் வீமின் 2 பேருமே ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் பாட்டப்படி இருக்கிறாங்க. ஜின்னி ஃபிலிக்ஸும் பாட்டை அடுத்த செகண்டு ஜிமின் அங்கேருந்து வேகமாக அவங்கக்கிட்ட போகலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணாட்டே கிரிப்பா ஜிமினோட ஆன்சர் பிடிக்கிறாரு. அவசரப்பட்டாரு ஜிமின், இங்கே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, உன் வேகத்தை இதில் கட்டட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆன்சர் பிடிச்சா அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கா. அங்கே சங்கிலி போட்டு கட்டிச்சிருக்காங்க. நான் மட்டும் நான் ரோப்பை போட்டா கட்டிச்சிருக்காங்கன்னு சங்கிலி போட்டு தாண்டா கட்டிச்சிருக்காங்க. கொஞ்சம் சுற்றி முற்றி நோட் பண்ணிப்பார். நமக்கு இப்போ அது கரெக்டான டைம் கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம். நமக்கு கரெக்டாக கிடைக்கிற சான்ஸில் நம்ம ஹயாங்ஸை சேவ் பண்ணிட்டுங்க 2 போயிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினாவும் கரெக்டாக அப்படியே அவங்க இருக்கிற பிளேஸ்க்கிட்ட ரொம்ப தூரத்தில் இருந்தவங்க அப்படியே க்ளோஸாக வந்துட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஜாக்ஸ் என்ட்ரு ஆகுறான். ஜாக்ஸை கரெக்டாக சின்னக்கிட்டேயும் ஃபிலிக்ஸ்கிட்டேயும் வந்துட்டு அச்சோ பாவம், உங்கள் பிரதர்ஸை சேவ் பண்ண திங்க் பண்ணிங்களா? உங்கள் பிரதர்ஸ் என்கிட்ட தான் இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 10 o'clock போல் உங்கள் பிரதர்ஸை நான் கில் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் 10 o'clock போல் உங்களை கில் பண்ண போகிறேன். 1 hour தான் இருக்குது. உங்களோட டெட்டுக்கு அடுத்த செகண்ட் உங்கள் பிரதர்ஸோட டெட்டு தான்.
என்கிட்ட 2 பேர் இருக்காங்கங்கிற மாரி ஜின்னுக்கிட்ட ஃபிலிக்ஸ்கிட்ட என்ன மாரி வந்து சொன்னான். ஜின்னு ஃபிலிக்ஸ் டென்ஷன் ஆகி என் பேரண்ட்ஸை கில் பண்ணது நீ தானடா அப்படிங்கிற மாரி ஜின்னு கோமா கட்டணும். அச்சச்சோ அதுவும் தெரிஞ்சுட்டா நான் தான் அவன் பேரண்ட்ஸை கில் பண்ணேன். சொல்ல சொல்ல கேட்காம அவன் கிம்மையும் கிம்மோட ஒய்ஃபையும் சேவ் பண்ணி வச்சா நான் என்ன பண்ணுறது? அதான் ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டேன். எப்படி என்னோடய ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கெத்தாவே பேசிகிட்டு இருந்தா கடைசியில் அந்த பிளேஸில் டைம் ஆகிட்டுருக்குது. அவங்கள கில் பண்ணுங்கங்கிற மாதிரி கிங் ஆர்டர் கொடுக்க ஜாக்ஸ் அப்படியே கில் பண்ணுற மாதிரியா வெப்பன் செட்டப்படி அட்டாக் பண்ண வேண்டாம். அந்த பிளேஸில் ஜாக்ஸ்க்கு ஒரு பவரை போட்டு 4 பாய்ஸும் ஜின்னுக்கும் ஃபிலிக்ஸுக்கு முன்னாடி என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா கரெக்டாக அப்படியே ஜிமினோட ஆன்சர் கிளிப்பாக படிச்சுட்டு வெயிட் பண்ணு ஜிமின் வெயிட் பண்ணு, இந்த பிளேஸுக்கு நம்ம மியா குட்டியும் பைல்வானும் அப்புறம் ஆரமும் ஜேகப்பும் வந்துட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற மாரி சொல்லவும் ஆமாம் ஆமாம் இவங்க கண்டிப்பாக நம்ம பிரதர்ஸை சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னோம். கிங்கு டென்ஷன் ஆகி உங்கள் 4 பர்சன்ஸ்க்கு என்ன திமிர் இருந்தால் நான் போட்ட ரூல்லையே பிரேக் பண்ண வருவீங்கடானுங்கிற மாரி அவங்க சன்ஸை பாட்டு கட்ட டேடு நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, டேயும் ஜிமினாவையும் எங்கே இருக்கானுங்கிறது தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உங்கள் கோவட்டை எடுக்க தேவையில்லாமல் இவங்க மேலே காட்டிகிட்டு இருக்கீங்க. 2 டேஸ்க்குள்ளே எப்படி அவங்க இருக்கிற பிளேஸை கண்டுபிடிக்குங்க. டேயும் ஜிமினாவையும் நாங்கள் கண்டுபிடிச்சி சேஃப் அங்கே கூட்டிகிட்டு வர்றோம், தேவையில்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்காதீங்க, அவங்க எங்களோட மேடுங்கிற மாதிரி ஆரம்பம் ஜெயிக்கப்போ இந்த மாட்டி 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 பேசினா கிங்கு டென்ஷன் ஆகி கிங்கு அப்படி வேம்பேர் லுக்குக்கு சேஞ்ச் ஆகி ஒரு பவரை போட்டு 4 பர்சன்ஸையும் தூக்கி வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா ஜாக்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சபடி என்னடா பண்ண போகிறீங்க நீ அப்படிங்கிற மாதிரி சிரிச்ச பொசிஷனை நோட் பண்ணால் 4 பர்சன்ஸும் கீழே விழுற பொசிஷன் வில்ல போகிற அந்த பொசிஷன்லேயும் வில்லாமல் அவங்களோட மேஜிக் பவர் வேம்பயராக சேஞ்ச் ஆகி ஃப்ளை பண்ணபடி டேடு கூடயே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. 4 பர்சன்ஸு கிங்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா டேடும் சன்னும் ஃபைட் பண்ணால் செம்மையாக இருக்கும் போலுக்கே நல்லா இருக்குது இல்லட்டையா. ஜிமினா நம்ம இங்கே எந்த ஃபைட்டிங் பண்ணுறத பார்த்து ரசிக்க வரடா, அங்கே சேவ் பண்ண வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடாடா நான் மறந்து போச்சு, அந்த ஜாக்ஸ் டாக் அங்கிட்ட நிற்கிறான், எப்படியாவது ஹயாங்க சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேமெண்ட் 2 பேருமே கரெக்டாக அவங்க இருக்கிற பிளேஸ்கிட்டே ரொம்ப பக்கத்தில் வந்துடுவாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வந்தான் இந்த மாதிரி பக்கத்தில் வர அந்த மூமெண்ட்டுக்கு டேடும் சன்னும் தானே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் கில் பண்ணிடலான்ங்கிற மாரி அவனோட மேஜிக் பவர் அப்படியே எடுத்து ஜின்னையும் நம்ம ஃபிலிக்ஸையும் அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் பெயின் தாங்க முடியாமல் ஜின்னு ஃபிலிக்ஸும் கட்டுனா இந்த மூமெண்ட்டை பாய்ஸஸ் 4 பர்சன்ஸும் நோட் பண்ணால் ஆல்ரெடி கிட்ட ஒரு திங்ஸை கொடுத்துட்டு தான் வந்துருப்பான் ஜாக்ஸு. கண்டிப்பாக அவங்க 4 சன்ஸும் ஜின்னுக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்போ இந்த மேஜிக் ஸ்பில்ஸை போடுங்க, 1/2 hour அவங்களால அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாது, வேம்பயரை அவங்களால மாற முடியாதுன்னு அந்த பர்சன்ட் 2 மேஜிக் பொருள் வாங்கிட்டு வந்து கிங்கிட்டே கொடுத்துருப்பான். கிங் அவன் சொல்கிறதெல்லாம் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பேபிஸ் தன்னோட சன்ஸுன்னு கூட பார்க்காம மேஜிக் பவரை அவங்க மேலேயே போடுறாரு. இந்த மாதிரி போட்டோம் வேம்பேர்ஸாக ஃப்ளை பண்ணிட்டு இருந்த 4 பர்சன்ஸும் வேம்பேர் பவர் பிரேக் ஆகி மேலே இருந்தே அப்படியே கீழே வந்து விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தா அதுக்கப்புறம் அவங்க வேம்பேர் பவர் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் எடுக்க முடியல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னுக்கு ஃபிலிக்ஸ்க்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணபடி தான் பண்ணுறான். அப்போ இவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு 10 o'clock போல் கில் பண்ணிடுவாங்க, ஜிமினாவை கில் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி கிங் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியும்ங்கிற மாதிரி இப்படி ஜின்னு கட்டுனா அவன் போய் சொல்கிறானுங்கிற மாரி ஜாக்ஸன்னா இருக்கிற பிளேஸ் ஜிமினா இருக்கிற பிளேஸ் இந்த ஜாக்ஸுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் சிஸ்டரை கில் பண்ணது இந்த ஜாக்ஸ் தான், அவன்கிட்ட நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், உங்கள் சிஸ்டர் எங்கேன்னு கேட்டு பாருங்கள், உங்கள் சிஸ்டரோட டைரி என்கிட்ட தான் இருந்துச்சு, அவங்க ஜாக்ஸை பற்றி மொட்டை டீட்டெயில்ஸுமே எழுதி வச்சுருந்தாங்க. உங்கள் சிஸ்டரோட டெத்துக்கு மொத்த ரீசன் இந்த ஜாக்ஸ் தான். உங்கள் சிஸ்டரை கில் பண்ணது போட்டதுன்னு உங்கள் சிஸ்டரோட சன்ஸையும் கில் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஜிமினாவே அவன்டா லாக் பண்ணி வச்சுருக்கான். எங்களை கில் பண்ணுங்கள், எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, பட் ஜாக்ஸை விட்டுறாதீங்க, ஜாக்ஸை லாக் பண்ணுங்கங்கிற மாதிரி நாம் ஜின்னும் ஃபிலிக்ஸும் மாட்டி மாட்டி கட்டுனா 4 பாய்ஸஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் கிங்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜாக்ஸை நோட் பண்ணால் அவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்கிறாங்க. கிங் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்கிறது நம்புங்க, அவங்க தான் இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம், அவங்கள கில் பண்ணிட்டா ப்ராப்ளம் எண்ட் ஆகிரும்ங்கிற மாரி சொன்னான். குயின் அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ஜாக்ஸ் நீ
மிஸ்ஸஸ் கிம்மை கில் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ என்ன பைத்தியமாடி, என்னோட சிஸ்டர் தானடே நீ அப்படிங்கிற மாதிரி. ஜாக்ஸ் இப்படி பேசுனா குயினுக்கு ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு ஜாக்ஸுங்கிற மாதிரி. நம்ம ஜங்குக்கு கீழே இருந்து கட்டுனா, நீ வாயை மூடிட்டு நில்லுடா, ஏன்டா உன் வாய் தொணத்தனான்னு வருது, அமைதியாக நில்லுங்கடானுங்கிற மாதிரி சொல்லவும், கிங்க்கு எல்லாருமே சுற்றி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு அப்போ நம்மளோட சிஸ்டருக்கு என்னடா ஆச்சுங்கிற மாரி கிங்கு கடுப்பாகி ஜாக்ஸ் முன்னாடியே வந்து ஜாக்ஸோட நெக்கை கிரிப்பை பிடிச்சபடி மேலே தூக்கிடுவார். ஹே ஜாக்ஸ், நீ தானே என்னோடய சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு, என் சிஸ்டர் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் என்ன சொல்லிகிட்ருக்கான், என்னோட வீமின் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் சொல்கிறத நம்ப மாட்டிங்களா, அவங்க சொல்கிறத நம்புவீங்களா, என் சிஸ்டர் இப்போ எங்கே அவங்கள காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சிஸ்டரை தான் கில் பண்ணி 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, தெட்டான பர்சன்ஸ் எப்படி காட்ட முடியுங்கிறதுனால ஜாக்ஸு திருன்னு முழிச்சான். அவனால் எப்படி காட்ட முடியும், அவங்கள அவன் கீல் பண்ணிட்டானே, பிளட்டுக்காக கீல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கட்டுனா வாயை மூடுறானுங்கிற மாரி சொல்லவும், அவனை எதுக்குடா மிரட்டுற, நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டா, என்னோட சிஸ்டர் எங்கே அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக பேசுனா, ஜாக்ஸ் டென்ஷனானா அந்த பிளேஸுக்குள்ள பீப்புளாக நிற்கிற வீமினையும் பாட்டுருவான். ஓ, ப்ரெடர்ஸை சேவ் பண்ண இங்கே வந்துட்டிங்களா, நீங்கள் இங்கே தான் நிற்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கிடைக்க மாட்டீங்கங்கிற மாரி சொல்லிவிட்டு, நம்ம பாய்ஸஸ் யாரும் நீ வீமினை பார்க்கல, பார்த்தாடா வீமினுக்கு தானே இப்போ ப்ராப்ளம் அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜாக்ஸு ஒரு பவரை போட்டு கிங்கையே அட்டாக் பண்ண, கிங் அப்படி ஃப்ளை பண்ணபடி கீழே வந்து விழுந்தா 4 பாய்ஸும் அப்படியே நம்ம கிங்கை வந்து பிடிச்சிட்டு அப்படியே ஜாக்ஸை பாட்டு முறைச்சான். ஹே, ஆமாண்டா, உன் சிஸ்டரை கில் பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானோ எல்லாத்தையுமே ஓப்பனாகவே சொல்கிறான். இப்போது உன்னோட சிஸ்டரோட சன்ஸ் வீமின் இருக்காங்களா, அவங்களையும் கில் பண்ண போகிறது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு ஜின்னுக்கும் ஃபிலிக்ஸுக்கும் பயங்கரமாக பவர் கொடுத்து அட்டாக் பண்ணால் அந்த பெயினை ஜின்னாலையும் ஃபிலிக்ஸாலையும் தாங்கிக்க முடியல. நான் போட்ட பிளானை மட்டும் சொதப்பிட்டீங்களாடா, உங்களை சேவ் பண்ணதுக்கு அவங்க அங்கேருந்தே தப்பிச்சு வந்துருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டனா, என்னோடய நேமையே டேமேஜ் பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ரொம்ப கோவத்தில் ஜின்னியும் ஃபிலிக்ஸையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணால் ஆரமு ஜேகப்பு ஜங்குக்கு சுகாவுமே கிங்கை அப்படியே விட்டுட்டு நேராக அந்த ஸ்டேஜுக்கு தான் வராங்க. பாய்ஸஸுக்கு இப்போ பவர் எல்லாம் அதுக்கான ஒரு மேஜிக் வேறு போட்டுட்ருக்காங்களா அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாம் நார்மலாகவே அட்டாக் பண்ண முடியல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸு நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ணி தூக்கி வீசுருவான். அந்த மாதிரி வீசினா அந்த பிளேஸில் கரெக்டாக ட்ராகன் என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா ட்ராகன் என்ட்ராகுதுக்கு முன்னாடியே ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறத பார்க்க பிடிக்காம வீமின் வேம்பயர் ஃபார்ம் எடுத்துருவாங்க. வேம்பயர் ஃபார்மில் அப்படி ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே ஜாக்ஸுக்கு ஒரு பவரை போட்டு தூக்கி வீசின வேகத்துக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ரானா, வாங்கடா வாங்க மிஸ்டர் கிம்மோட சன்ஸ், என்னடா வேம்பயர் பவர்னாலே என்னன்னு தெரியாத உங்களுக்கு வேம்பயர் பவரா அப்படிங்கிற மாதிரி பேச வீமின் 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்களாங்கிற மாரி அவ்வளோ பேர் ஷாக்கானா ஜின்னுவும் ஃபிலிக்ஸுக்கும் அப்படியே மவுட்டெல்லாம் பிளட் வந்துருச்சு. அவங்களோட ஸ்கின்லாம் டேமேஜ் ஆகி பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கிட்ட பாட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் கோபம் ஹைப் ஆகுது. கோவத்தில் அவங்களோட பவர் ஜங்குக்கோட பவரை விட எக்ஸ்ட்ரா ஆகுது. இந்த மாதிரி ஜங்குக்கோட லீஃபை விட இவங்க லீஃபு பெருசாகிறத பார்த்து அவ்வளோ பேர் ஷாக்கானா, என்ன திமிர் இருந்தால் மாம்டாடு பொசிஷனில் ஹயாங்கோட பொசிஷனில் எல்லா லவையும் கொடுத்து கரையும் கொடுத்து எங்களை பேபி மாதிரியை பார்த்துட்டு இருந்த எங்கள் ஹயாங்ஸை நீ அட்டாக் பண்ணுவடா, நாங்கள் இருக்க சொல்லி எங்கள் ஹயாங்ஸை கில் பண்ணிடுவியா, முடிஞ்சா ட்ரை பண்ணுடானுங்கிற மாரி குவாரஸாகவே வீமின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னது போட்டால் 2 பேருமே 2 பேரோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சோம். ஜின் இதுதான் கரெக்டான டைம்னுங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக்கை போட்டபடி ஃபிலிக்ஸோட ஆன்சர்லையும் ஜின்னோட ஆன்சர்லையும் இருக்கிற அந்த சங்கிலியை கட் பண்ணபடி அவங்க மாமோட மேஜிக் புக் இருக்குல்ல அந்த புக்கை வர வைக்கிறாரு. புக் அப்படியே மேஜிக் போட்ட மூமெண்ட்டில் ஜின்னோட ஹேண்ட்ஸுக்கு வந்தால் இப்போ கரெக்டாக நம்ம வீமினை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுனா வீமின் இந்த மாதிரி கோவத்தில் ஜாக்சன் நோட் பண்ணால், பார்க்குறேன்டா ஜங்குக்கை விட நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு பவர் கிடையாது, அவனையே நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன், உங்களால் என்ன பண்ண முடியும். இப்போ வேம்பயர்னா நியூ வேம்பயர் பேபிஸை
எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு பாருங்கங்கிற மாரி ஜாக்ஸும் அவனோட ஃபார்ம் எடுத்து வீமின் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணான். அந்த பிளேஸே பயங்கரமாக ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம வீமினுக்கு ரொம்பவே அடிப்படுது. அவங்க இப்போ தானே நியூவாக வேம்பையர்ஸாகவே சேஞ்ச் ஆகிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் வீமினுக்கு தான் அதிகமாக அடிபடுது, அட்டாக் ஆகுது. இருந்தாலுமே திரும்ப நம்ம வீமினுமே ஜாக்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஒரு பவர் அட்டாக்கில் வீமின் ஒரு பக்கமாக போய் விழுந்தா, ஜாக்ஸ் ஒரு பக்கமாக போய் விழுந்தா. கரெக்டாக நம்ம டே பக்கத்தில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட ட்ராகன் வந்து நின்றுட்டு டே அப்படியே புஷ் பண்ணி அந்த ட்ராகனுக்கு மேலே உட்கார வைக்கிட்டு இந்த மாதிரி உட்கார வச்சான். ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி நம்ம டே புஷ் பண்ணப்படி அப்படியே மேலே மர தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு ட்ராகன் மேலே இருந்த பொசிஷன்லேயும் அப்படியே ஃபைட்டாக பண்ணால் இந்த ஃபைட்டிங் மூமெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிட்டு இருந்தா. குயினுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஆன்ட்டியுமே வீமினுங்கிட்ட இருக்காங்கங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக அடே கிங்டமுக்குள்ள என்ட்ரு ஆகி ஜாக்ஸுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை ஹெல்ப் பண்ணனா வீமினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ, நம்ம அட்டாக் பண்ணுற அட்டாக் வீமினை அட்டாக் பண்ணிருமோங்கிற பயத்தில் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டாக இருந்தேன். நம்ம ஜாக்ஸு டென்ஷன் ஆகி அவனுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த மொட்டை டார்க் எனர்ஜியுமே வெளியே எடுத்துருமா.